हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்த்தம் பிப்ரவரி 2026க்கு கேட்க போற ஃபர்ஸ்ட் ரோமன்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ரோமனுக்கு 20 மார்க்ஸ், மொத்தம் 18 கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு போட்டிருப்பேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதனால் வந்தால் விட்டுறாதீங்க. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. फर्स्ट रोमनिல் क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, किन 4 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 7 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 4 தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். फर्स्ट क्वेश्चन, जाकर कह अभी चलिए नहीं तो वह आप ஹக்கீம் கே யஹான் சலி ஜாயேங்கி. இது வந்து சத்ரஞ்ச் கே கில்லாடிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். போய் சொல்லு, இப்போ அவர் வராட்டினா நானே மருத்துவர்கிட்ட போயிடுவேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. இப்போ இதோட பிரசங்க சந்தர்ப்பலாம் பார்க்கலாம். ஏ வாக்கியம் சத்ரஞ்ச் கே கில்லாடி நாமக் பாட்ஸே தியா கயா ஹை. இது வந்து சத்ரஞ்ச் கே கில்லாடிங்கிற பேர் கொண்ட பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ முன்ஷி பிரேம்சந்த் கி சுந்தர் கஹானி ஹை. இது முன்ஷி பிரேம்சந்த் அவர்களால் எழுதப்பட்ட அழகான கதை. சந்தர்ப், சாகிபா ने अपनी नौकरी से ये वाक्य कहा. சாகிபா தன்னோட வேலைக்காரிக்கிட்ட இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. வியாக்கியா, பேகம் சாகிபா கரம் மிஜாஜ் கி थी. அதாவது ரொம்ப ஷார்ட் டெம்பர், பயங்கர கோவப்படுவாங்க. உன்கே சிறுமேன் தர்து ஹோ ரஹா ஹை. இப்போ அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, தலையில் வந்து தலை வலிக்குது. அவர் பற்றி சத்ரஞ்சு கீழ் ரகேன், ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து செஸ் விளையாண்டுட்டுருக்காரு. ஏ உன்ஹேன் பர்தாஸ்த் நேதா. இது அவங்களால பொறுத்துக்கவே முடியல. ஜப் நௌகரிசே ஏ கபர் மிலிகி. அப்போ வந்து அந்த சர்வன் மைடு வந்து இப்படி சொல்கிறாங்க. மிர்ஜானே சலோ ஆத்தேஹை கஹா. அதாவது மிர்ஜா சாஹப் வந்து நீ போ வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, தப் உன்கா குஸ்ஸா சாத்வே ஆஸ்மான் தக் ஹை பகுஞ்சு கையா. அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப கோபம், இதில் இன்னும் கோபம் அதிகரிக்குது. அவர் வே துன்கர்னா துரந்த், உடனே அப்படின்னு அர்த்தம். போலி ஜாக்கர் கஹ்தோ. அப்போ அவங்க உடனே சொல்லி அனுப்புகிறாங்க சர்வன் மைடிட்ட. அகர் அபி நஹின் ஆயே தோ மே. இப்போ அவர் உடனே வரலன்னா நானே வந்து மருத்துவர்கிட்ட போயிடுவேன்னு சொல்லு அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அகர் அபி நஹின் ஆயே तो मैं खुद हकीम के पास जाऊंगी. நானே ஹக்கீம்னா மருத்துவர்கிட்ட போயிடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர் மிர்ஜா சாஹப் படி தில்ஜஸ்பி கே சாத் பாஜி கேல் ரகேத்தே. ஆனால் இங்கே என்னென்னா மிர்ஜா சாஹப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. வே கீழ் ஜோட்கர் ஆனால் நகின் சாக்தே. அவருக்கு விளையாட்டை விட்டுட்டு வர விருப்பமே இல்லை. आगे चलकर बेगम साहिबा का सिरदर्द मिर्जा साहब के सिरदर्द का कारण बन गया है. மேற்கொண்டு இப்போ பேகம் சாஹிபாவோட தலைவலி மிர்ஜா சாஹிப்க்கு தலைவலியாக மறைஞ்சிட்டோம். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து இனிமேல் அவங்க வீட்டில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவத்தில் சொல்லிவிடுவாங்க. இப்போ செஸ் விளையாட இடம் இல்லாமல் மிர்ஜா சாஹிப் தான் கஷ்டப்படுவார். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. விசேஷத்தா ஹர் சுக் துக் மேன் பத்னி அப்னே பதி கா. ஒவ்வொரு சுகத்திலும் சரி இன்பத்திலும் சரி ஒய்ஃப் வந்து கணவனோட சகயோக் சாக்தி ஹை. பேகம் கி பி எஹி இச்சாத்தி. ஒவ்வொரு இதுலேயும் ஹஸ்பண்ட் துணையாக இருக்கணும்னு ஒய்ஃபு விரும்புவாங்க. பேகம் சாஹிபாவும் இதையே விரும்பினாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சகயோக்னா ஆதரவு. ஷஹர் மே ந கோயி ஹல்சல் தி. அதாவது சிட்டியில் எந்தவித கலவரமும் இல்லை. ந மார்க்காட்டு ஏக் பூந்து பி கூன் நகின் கிராத்தா. எந்தவித போராட்டமும் இல்லை, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தலை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பிரசங்க ஏ வாக்கிய சத்ரஞ்ச் கே கில்லாடி நாமக் பாட்ஸே தியா கயா ஹை. இந்த வரிகள் சத்ரஞ்ச் கே கில்லாடி என்ற பெயர் கொண்ட பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ முன்ஷி பிரேம்சந்த் கி சுந்தர் கஹானி ஹை. இது பிரேம்சந்த் அவர்களால் எழுதப்பட்ட அழகான கதை. சந்தர்ப் அவத் மே வாஜித் அலி ஷாஹ். அந்த மன்னரோட பேர் வாஜித் அலி ஷாஹ். அவதில் இருக்கிற வாஜித் அலி ஷாஹ் தான் ஷாசன் சல் ரஹாத்தா, ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். லோக் வாசனாமின் டூபே ஹுயேத்தே.
அங்கே உள்ள மக்கள்லாம் ஆடம்பரத்தில் மூழ்கி இருந்தாங்க, சுகபோகத்தில். அமீர் और மிர்ஜா ஜெய்சே ஜாகிர்தார் பி ஒரு நிலப்பிரபுக்களாக இருந்த போதிலும் சத்ரஞ்ச் கேள்னே மேன் மஸ்தே, அவங்க ஒரு பொறுப்பான நிலப்பிரபுக்களாக இல்லை. அவங்க வந்து செஸ் விளையாட்டில் தான் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. अंग्रेज़ों की सेना एक दिन वाजिद अली शाह को कैद करके ले गई. இப்போ ஆங்கில படை வந்து வாஜித் அலி ஷாவை வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இஸ் பரிஸ்திதி கா இந்த சூழ்நிலையை தான் வர்ணன் கர்த்தே சமய லேக்கக்கியோன் கஹத்தேகேன் விவரிக்கும் போது எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்காரு. வியாக்கியா அகிம்சா கே மார்க்கமே ஜானே வாலே கிசி சே நஹி லடுத்தே. அகிம்சை பாதையில் செய்கிறவங்க வந்து யாரோடையும் சண்டை போட மாட்டாங்க. வே கிசி கி ஹத்யா நஹின் கர்த்தே யாரையும் கொல்லவும் நினைக்க மாட்டாங்க. ஏ சராஹ்னிய ஹை இது பாராட்டுக்குரியது. மகர் ஆனால் விலாஸ் போக்னே கி இச்சா சே ஆனால் சுகபோகத்தில் மூழ்கி கிடக்கணும் அப்படிங்கிற ஆசையில் ஹோத்தே ஹுயேபி நஹின் லட்னா மூர்க்கத்தாக தன்னோட அரசரை கைது பண்ணி அழைச்சிட்டு போகும்போது சண்டை போடாமல் இருப்பது முட்டாள்தனம். ஸ்வார்த் ஹை செல்ஃபிஷ் சுயநலம். லக்னோ மீன் எஹி ஹுவா லக்னோவில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. அங்கே உள்ள மக்கள்லாம் சுகபோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அரசரை கைது பண்ணுறாங்க, கண்டுக்கவே இல்லை. லோகோங்கோ ராஜா கி சிந்தா நஹின் தி மக்களுக்கு ராஜாவை பற்றி கவலையே இல்லை. கியோன்கி ஏன் என்றால் வே விலாஸ் மேன் டூபேத்தே ஏன்னா அவங்க ஆடம்பரத்துலையும் சுகபோகத்துலையும் மூழ்கி இருந்தாங்க. இஸ்லியே கோயி ஹல்சல் ந ஹுயி எந்தவித கலவரமும் இல்லை. அங்கிரேசோனுக்கு கிலாஃப் லட்னே கேலியே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கோயி தயார் நஹின்தா சண்டையிட யாருமே தயாராக இல்லை. இஸ்லியே மார்க்காட் நஹின் ஹுவா கலவரம் இல்லாமல் எந்தவித தாக்குதலும் இல்லாமல் இருந்தது. ராஜாக்கோ பச்சானே கேலியே கிசி நேபி தல்வார் நஹின் உட்டாயி ராஜாவை காப்பாற்ற யாருமே வாழை கையில் எடுக்கலை. இஸ்லியே ஏக்கு பூந்த் கூன் பி நஹின்கிரா அதனால் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை. வாஸ்தவ் மீன் உண்மையில் ஏ ஆத்ம சமர்ப்பன் நஹின்தா இது உண்மையான சரணடைதல் கிடையாது. பேபர் வாஹிகி சரம் சீமா தி அலட்சியத்தின் உச்சக்கட்டம். விசேஷத்தா விலாசிதா மேன் டுப்னே வாலே தேஷ்கா சத்யநாஷ் ஹோகா ஆடம்பரத்தில் மூழ்கி இருக்கும் எந்த நாடுமே அழிவு பாதையை நோக்கி செல்லும் அப்படின்னு போட்டு முடிச்சிடணும். பாயி தும் தோ ஆஜ் ஹி பர்தேஷி பன் கயே நீ இன்னைக்கு வெளிநாட்டவன் ஆயிட்ட. இஸ் தர கியோன் பைட்டே ஹோ இவ்விதம் ஏன் அமர்ந்திருக்கிறாய் இதான் இதோட மீனிங். பிரசங்கன்னு போட்டு ஏ வாக்கிய இந்த வரிகள் கங்கா சிங் நாம கஹானி சே தியா கயா ஹை கங்கா சிங் என்னும் கதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ சுதர்சன் ஜி கி சுந்தர் கஹானி ஹை இது சுதர்சன் ஜி அவர்களால் எழுதப்பட்ட அழகான கதை. சந்தர்ப் ஏ வாக்கிய ஸ்கூல் கா பங்கி கங்கா சிங் சே கஹா இந்த வார்த்தை வந்து பங்கின ஸ்வீப்பர் வந்து கங்கா சிங்கிட்ட சொல்கிறாரு. வியாக்கியா கங்கா சிங் கி விதாயிகா துக் சபி கோத்தா கங்கா சிங் வந்து ரிட்டையர் ஆகிறது எல்லாருக்குமே துக்கமாக இருந்தது. விதாயி அப்படின்னா விடைப்பிரிவு அப்படின்னு அர்த்தம். विद्यार्थी अध्यापक हेडमास्टर क्लर्क सभी लोग उसे कुछ न कुछ कहकर सांत्वना देने लगे. எல்லாருமே கங்கா சிங்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இசி கிரமின் இதே வரிசையில் ஸ்கூல் கே பங்கி ने ஸ்கூலோட ஸ்வீப்பரும் கங்கா சிங்கோ चुपचाप बैठे हुए देखकर கங்கா சிங் அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்து போலா சொல்கிறாரு. பாயி சகோதரனே तुम तो आज ही परदेशी बन गए हो நீ இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத வெளிநாட்டவன் ஆயிட்ட. क्यों इस तरह से बैठे हो ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. பங்கி கி ஏ பாத் கங்கா சிங் கே தில் में आग लगा दी அந்த ஸ்வீப்பர் சொன்ன இந்த வார்த்தை வந்து கங்கா சிங் மனசில் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. वह सोचने लगा कि क्या मैं सचमुच स्कूल के मेरा कोई संबंध नहीं है உண்மையிலே இனிமேல் இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கங்கா சிங் கா சிர் சக்ரானே லக்கா இதை யோசித்ததும் கங்கா சிங்கோட தலை வந்து சுத்த ஆரம்பிக்குது. சக்ரானே லக்கா அப்படின்னா சுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இதை யோசித்ததும் கங்கா சிங்கோட தலையை சுத்த ஆரம்பிக்குது. இனிமேல் நமக்கும் இந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் கங்கா சிங் மனசில் ஏற்படுது. ஸ்கூல்
ஸ்கூல் கா பியார் உஸ்கே மன் में पुनः उमड़ने लगा. திரும்ப அந்த ஸ்கூல் மேலே இருக்கிற அன்பு அவர் மனசில் எழ ஆரம்பிச்சிருது. विशेषता किसी व्यक्ति या संस्था को जोड़ते समय ही हमें उसका महत्व ज्ञात होता है. ஏதாவது ஒரு நபரையோ அல்லது அந்த ஒரு இடத்துலையோ வேலை பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு போகும்போது தான் அதோட மகத்துவமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். கங்கா சிங் கா மன் பி யஹி ஹோத்தா ஹை. கங்கா சிங்கோட மனசுலையும் இதுதான் எழுகிறது. கங்கா சிங் ஃபிர் சே சேவா மே ஜுட் ஜாத்தா ஹை. திரும்ப கங்கா சிங் அந்த ஸ்கூலுக்கு சேவை செய்ய அந்த ஸ்கூல்லே திரும்ப வேலையில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு போட்டு முடிக்கணும். 4th one, उसके मन में आया कि अच्छा है मरने दो सदा का पाप कट जाएगा. இந்த வரிகள் வந்து தாயிங்கிற பாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. பிரசங் அப்படின்னு போட்டு ஏ வாக்கியம் தாயி நாமக் பாட் சே லியா கயா ஹை. இந்த வரிகள் வந்து தாயிங்கிற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ விஸ்வம்பர்நாத் ஷர்மா கௌசிக் கி கஹானி ஹை. இதை எழுதினவர் பேர் விஸ்வம்பர்நாத் शर्मा कौशिक. संदर्भ जब मनोहर पतंग को पहटने के लिए सज्जे की मुड़े को पहटकर लटक रहा था. பட்டத்தை பிடிக்க போய் மனோகர் வந்து அந்த பால்கனியோட எஜ்ஜை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். தப் ராமேஸ்வரி கே ஏ விசார் ஆயா. அப்போ வந்து அவங்க பெரியம்மா ராமேஸ்வரிக்கு இந்த எண்ணம் அவங்க மனசில் ஏற்படுது அப்படிங்கிறது தான் சந்தர்ப்பம்னு போட்டு எழுதணும். தாய் லெசன் படிக்க நல்லா சாராம்சம்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் தாய் லெசன் சாராம்சம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. व्याख्या விளக்கம். एक पतंग कटकर छत की ओर आ रही थी. ஒரு பதங்கனா பட்டம். ஒரு பட்டம் அருந்து விழுந்து அவங்க மொட்டை மாடி பக்கம் வருது. पतंग को पहटने के लिए मनोहर सज्जे की ओर चला गया. அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்காக மனோகர் வந்து பால்கனி பக்கமாக போகிறான். பதங்கு ஆங்கன் மேன் ஜாகிரி. அது வந்து அந்த பால்கனியில் விழுந்துருது. सज्जे की मुड़ेर से मनोहर की टांग फिसली और गिरते समय ராமேஸ்வரி கோ தேக்கர் சில்லாயா தாயி. அதை பிடிக்கும்போது மனோகரோட கால் வந்து பிசைக்கிடுது. அதனால அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுகும்போது தன்னோட பெரியம்மாவை பார்த்து தாயி அப்படின்னா பெரியம்மான்னு அர்த்தம். தாயி அப்படின்னு கத்துறான். ராமேஸ்வரினே இஸ் கட்னாக்கோ தேக்கா. ராமேஸ்வரியும் இதை பார்த்துடுறாங்க இந்த இன்சிடெண்ட்டை. ஏக் க்ஷன் கேலியே உஸ்கே மன்மேன் ஆயாக்கி. அப்போ ஒரு நிமிஷத்தில் அவங்க மனசில் வருது என்னென்ன அச்சா ஹோத்தாக்கி ஏ மர் ஜாத்தாக. இவன் இறந்து போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ மனோகரை இறந்து போனால் நல்லாயிருக்கும். சதா கேலியே மேரா துக்கு மிட் ஜாத்தா. இவனால தான் என் துக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனோகர்னே பய அவர் கருணா. அவங்க அப்படி நினைக்கும் போது மனோகர் வந்து பயத்தோடையும் கருணை பார்வையோடையும் கருணா நேத்ரோன் சே கருணை பார்வையில் ஏக்பார் அவர் புக்காரா இன்னொரு முறை கூப்பிட்றான் தாயி அப்படின்னு கூப்பிடும்போது தோனோனே ஏக் தூசரேக்கோ தேக்கா. ராமேஸ்வரியும் அவனை பார்க்குறாங்க. வ ஹாத் படாக்கர் மனோகர்கோ பகட்னா சால்தி தீ. உடனே அவங்களுக்கு மனசு மாறிடுது. ஐயோ சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கையை நீட்டுறாங்க அவனை காப்பாற்றுறதுக்காக. பர் மனோகர்கா ஹாத் முடேர் சே சுட் கயா. ஆனால் மனோகரோட கை வந்து நழுவி விழுந்துடுது. அந்த பால்கனிலேருந்து அவன் கீழே விழுகிறான். வஹ் நீச்சே கிர் கயா. அவன் கீழே விழுகிறான். இசே தேக்கர் ராமேஸ்வரிக்கோ பேஹோஷ் ஹோ கயி. இதை பார்த்ததும் ராமேஸ்வரிக்கு மயக்கம் வந்துடுது. பேஹோஷ் அப்படின்னா அன்கான்சியஸ். விசேஷத்தா நன்ஹே பாலகி புக்கார் சே ஹர் கிசி கா தில் பசிஜ் ஜாத்தா ஹை. ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டுச்சுன்னா எல்லாரோட மனசுமே உருக ஆரம்பிச்சிடும். ராமேஸ்வரி கே மன்மே பி எஹி பாவ் உட்னா ஸ்வபாவிக் ஹை. ராமேஸ்வரியோட மனசுலையும் இந்த சுபாவம் எழுந்தது வந்து இயல்பானது அப்படின்னு போட்டு முடிக்கணும். இந்த உணர்வு எழுந்தது. பாவுன உணர்வு. இந்த உணர்வு எழுந்தது இயல்பானது அப்படின்னு விசேஷத்தாவை போட்டு முடிக்கணும். இதுதான் இதோட சந்தர்ப்ப பாவார்த்த விசேஷத்தா. நல்லா பார்த்துக்கணும். फिफ्थ वन, जितना स्नेह अपने पर होता उतना ही इन पर भी है. जो आनंद उसकी बाल क्रीडा से आता वही क्रीडा से आ रहा है. இது வந்து ராமேஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொல்வார். ராம்ஜி தாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அது மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்போமோ அதே பாசத்தை இந்த குழந்தைங்க மேலேயும் வைக்கணும். அதே மாதிரி அவங்க விளையாடும் போது எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுதோ அதே ஆனந்தம் இந்த குழந்தைங்க விளையாடும் போது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
प्रसंग அப்படிங்கிறது பிரசங்கன்னு போட்டு ये वाक्य ताई नामक पाठ से दिया गया है ये विश्वंभरनाथ शर्मा कौशिक की सुंदर कहानी है இது வந்து தாயிங்கிற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இதை எழுதினவர் விஸ்வம்பர்நாத் சர்மா கௌஷிக் சந்தர்ப் ஏ பாபு ராம்ஜிதாஸ் का कथन है இது வந்து பாபு ராம்ஜிதாஸ் அவர்களின் கூற்று வே ராமேஸ்வரி சே ஏ कहते हैं அவர் ராமேஸ்வரிட்ட இப்படி சொல்கிறாரு ராம்ஜிதாஸ் கே பச்சே नहीं है ராம்ஜிதாஸ்க்கு குழந்தை கிடையாது வே அப்னி பாய் கே பச்சோன் கோ அவர் தனது சகோதரனின் குழந்தையை அப்னா சமஜ்கர் திருப்தி ஹோத்தே हैं அதாவது தன்னோட சகோதரனோட குழந்தைய தான் குழந்தையாக நினச்சி திருப்தி அடைகிறாரு तृप्त होते हैं रामेश्वरी को ये ना पसंद है ஆனால் ராமேஸ்வரிக்கு இது பிடிக்க மாட்டேங்குது इस संदर्भ में இந்த சூழலில் ராம்ஜிதாஸ் ராமேஸ்வரிக்கு समझाते हुए ராம்ஜிதாஸ் வந்து ராமேஸ்வரிக்கு புரியறதுக்காக யோं कहते हैं இவ்வாறு கூறுகிறார் व्याख्या விளக்கம் ராம்ஜிதாஸ் को मालूम था कि ராம்ஜிதாஸ்க்கு தெரியும் என்னென்ன उनके भाग्य में संतान प्राप्ति नहीं है அவரோட விதியில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது इसलिए वे अपने भाई के बच्चों को அதனால் அவர் தன்னோட சகோதரனின் குழந்தையை अपने बच्चे माने लगा தனது குழந்தையாக கருத ஆரம்பிக்கிறாரு यदि रामजीदास के कोई बच्चे होते तो அவருக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா உன்கோ உன் பச்சோன் பர் ஜித்னா ஸ்னேக் ஹோத்தா அந்த குழந்தைங்க மேலே எவ்வளவு அன்பு வச்சிருப்பாரோ உத்னா ஹி ஸ்னேக் பாய்க்கே பச்சோன் பர் பிஹைன் அந்த அளவு பாசத்தை சகோதரனின் குழந்தைகள் மீதும் வைத்திருக்கிறார் अपने बच्चों की बाल क्रीड़ा से आनंद ज़रूर आता है தான் குழந்தைங்க விளையாடும் போது எவ்வளவு ஆனந்தம் நிச்சயம் கிடைக்கும் எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறதோ ராம்ஜிதாஸ் வந்து அவ்வளோ ஆனந்தத்தை இந்த குழந்தைங்க விளையாடும் போதும் அனுபவிக்கிறாரு ராம்ஜிதாஸ் பாயிக்கே பச்சோன் கி பால் கிரீடாசே சகோதரனின் குழந்தைகளின் குழந்தை விளையாட்டுத்தனத்தை பார்க்கும்போதும் உத்னாகி ஆனந்து பார்த்தே அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் விசேஷத்தா ये कथन रामजीदास के पात्र पर प्रकाश डालता है இந்த கூற்று ராம்ஜிதாஸின் கேரக்டரை வெளிப்படுத்துகிறது इससे हमें मालूम होता है कि இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ராம்ஜிதாஸ் अपने भाई के बच्चों को बेहद चाहते हैं தனது சகோதரனின் குழந்தைகள் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு போட்டு முடிக்கணும் 6th ये तो इसे जानकर दूरे पर फेंकने जा रही थी இதை அறிஞ்சதும் இந்த குழந்தைய கூரே பர்னு போடணும் அதாவது குப்பை தொட்டியில் போட நினச்சா மைனே கஹாக்கி லா முஜே தேதே நான் தான் இதை இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டேன் மே இசே பால் லூங்கி நான் தான் இந்த குழந்தைய வளர்த்துட்ருக்கேன் தப்சே மே இசே பால் ரஹிகும் அப்போதிலிருந்து நான் தான் பால் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் இதோட பிரசங்க சந்தர்ப்ப பாவார்த்தை இப்போ பார்க்கலாம் இது வந்து மாதா விமாத்தாலேருந்து எடுத்துப்பாங்க प्रसंग ये वाक्य माता विमाता नामक पाठ से दिया गया है இது வந்து மாதா விமாத்தா என்னும் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ये श्री भीष्म शाहिनी की कहानी है இதை எழுதினவர் பேர் வந்து श्री भीष्म शाहिनी संदर्भ हवलदार ने जब पालने वाली माता से कहा कि காவல்காரர் வந்து மாற்றாந்தாயிட்ட வந்து சொல்கிறார் இப்படி பச்சா உஸ்கி மான்கோ சவுப்புதேன் குழந்தைய அதோட அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது தப் வ ஹவல்தார் சே ஏ வாக்கிய போலி அப்போ வந்து அந்த மாற்றாந்தாய் வந்து காவல்காரர்கிட்ட இப்படி சொல்கிறாங்க व्याख्या बच्चों को पालने वाली विमाता ने जन्म देने वाली माता को देखते हुए அதாவது குழந்தையை வளர்க்கின்ற மாற்றாந்தாய் வந்து குழந்தையை பெற்றெடுத்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க அம்மாவை காட்டிக்கிட்டு ஹவல்தாஸே போலி காவல்காரர்கிட்ட இப்படி சொல்கிறாங்க இஸ்னே குத்து இஸ் பச்சேக்கோ மேரி கோதுமே டாலாகை இவ தான் தானே இந்த குழந்தைய என் மடியில் போட்டவ அப்படின்னு சொல்கிறாங்க வகுத்தோ இந்த குழந்தைய வளர்க்க பிடிக்காம இவ தான் என்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்தவ அப்படின்னு சொல்கிறாங்க வகுத்தோ इस बच्चे को गूरे में फेंकने वाली थी गूडे தானே தான் இங்கே கூரே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குப்பையில் இந்த குழந்தைய பிறந்தோடனே குப்பையில் போடதான் நினச்சா மைனேஹி இஸ்ஸே மாங்லியா நான் தான் இந்த குழந்தைய கேட்டு வாங்கினேன்
तब से ये अपना दूध पिलाकर पाल रही हूँ நான் அப்பதுலேருந்து நான் தான் பால் கொடுத்து இந்த குழந்தைய வளர்த்துட்டு வரேன். இஸ்கா கோயி கர்வாலான கணவன் நகிகை இவளுக்கு கணவன் இல்லை. ஏ பச்சேக்கோ பைதா கர்க்கே ஃபேங்க்னே ஜா ரஹி தி இவன் இந்த குழந்தைய தூக்கி போட தான் நினச்சா. மைனே பச்சேக்கி ரக்ஷாக்கி நான் தான் இந்த குழந்தைய காப்பாற்றினேன். ஏ காடி பர் முஜே சோட்னே ஆயி தி இவன் என்னை வண்டியில் எத்த தான் வந்தா. யகானாக்கர் முகர் கயி இங்கே வந்ததையும் அவன் மனசு மாறிடுச்சு அப்படின்னு ஹவல்தார்கிட்ட இப்படி சொல்கிறாங்க மாற்றாந்தாய். விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி லோக் லஜ்ஜா கே பயசே குச் அவரத்தேன் அதாவது பொது அவமானத்திற்கு பயந்து சில பெண்கள் வந்து அவாஞ்சித் அப்படின்னா விரும்பத்தகாத அப்படின்னு அர்த்தம். லோக் லஜ்ஜா அப்படின்னா பொது அவமானம் அப்படின்னு அர்த்தம். औरतें अवांछित बच्चों को फेंक देना चाहती है விருப்பமில்லாத குழந்தைங்களை தூக்கி எறிய நினைக்கிறாங்க. ये निर्णय अनुचित है இந்த தீர்மானம் தவறானது. ऐसे बच्चों को पालने वाली विमाता இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கிற மாற்றாந்தாயே ஜன்ம தேனா வாலி மாதா சே அந்த உயிர் கொடுத்த அன்னையை விட ஸ்ரேஷகை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 7th one இஸ் பூமண்டல் மேன் अनेक ऐसे देश हैं இந்த பூவுலகில் நிறைய இந்த மாதிரி தேசம் இருக்குது. எந்த மாதிரினா ஜஹான் சூரஜ் கி கிர்னேன் ஜானே கேலியே ஹிச்கத்தி ஹை அங்கே சூரிய கதிர்கள் செல்லக்கூட தயங்குற நாடுகள் நிறையா இருக்குது. உன் தேஷோன் மேன் கப்படே சுக்கானே சே லேக்கர் அநேக் காரியம் அந்த நாட்டிலெல்லாம் துணி காய வைக்கிறது போன்ற நிறைய காரியங்களுக்கு லோக் மெஷினோன் சே சம்பன்ன கராத்தேகன் இயந்திரத்தையே நாடுகிறார்கள். லேக்கின் ஆனால் ஹமாரே தேஷ நமது நாடானது புராணே ஜமானை செகி பழங்காலத்திலிருந்தே சூரிய உர்ஜாக்கா பிரயோக் கூபு கர்த்தா ஆ ரகாகை சூரிய ஒளியை மிகவும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட மீனிங். இது வந்து சௌர் ஊர்ஜா அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்திருப்பாங்க. प्रसंग அப்படின்னு போட்டு ஏ வாக்கிய சௌர் ஊர்ஜா நாமக் பாட் சே தியா கயா ஹை சௌர் ஊர்ஜா என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ ராஜ்வேல் கா லேக்குகை லேக்குகன கட்டுரை இது ஸ்ரீ ராஜ்வேல் அவர்களால் எழுதப்பட்ட கட்டுரை. சந்தர்ப் லேக்கக் இஸ் லேக்மேன் எழுத்தாளர் இந்த கட்டுரையில் சௌர் ஊர்ஜா கே பாரேமின் பகுத் குச் பத்தாத்தே ஹைன் சூரிய ஒளியை பற்றி மிக விரிவாக கூறியிருப்பார். சௌர் ஊர்ஜா அப்படின்னா சோலார் எனர்ஜி. வியாக்கியா இஸ் லேக்மேன் இந்த கட்டுரையில் லேக்க கெஹத்தே ஹைங்கி எழுத்தாளர் கூறுகிறார் என்னவென்றால் பாரத் சூரிய சக்தி சே ஆசிர்வாதித் ஹை இந்தியாவானது சூரிய ஒளியால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது. अनेक देश में सूरज के दर्शन मिलना लगभग असंभव है लगभग அப்படின்னா கிட்டத்தட்ட அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள் சில நாடுகளுக்கு வந்து சூரிய ஒளிங்கிறது இம்பாசிபிள் சாத்தியமற்றதாகவே இருக்குது. உன் தேஷோன்மேன் அந்நாடுகளில் उन देशों में 6 महीने अंधेरा ही छाया रहता है அந்நாடுகள்லாம் இருட்டோட நிழல் படிந்திருக்கிறது. कुछ देश में 1-2 महीने भी சில நாட்டில் 1 or 2 months கூட सूरज दिखाई नहीं पड़ता சூரியன் தென்படுவதில்லை. वहाँ कपड़े सुखाने जैसे कार्य के लिए भी அங்கே துணி காய வைத்தல் போன்ற காரியங்களுக்கும் கூட மெஷின் பர் நிர்பர் रहना पड़ता है இயந்திரத்தையே நாட வேண்டி இருக்கிறது. லேக்கின் ஆனால் ஹமாரே தேஷ் में நமது நாட்டில் சால்பர் வருடம் முழுவதும் சூரிய தர்ஷன் மில்தாக சூரியனோட தரிசனம் கிடைக்கிறது. விசேஷத்தா லேக்கக் சாக்தே ஹைங்கி எழுத்தாளர் விரும்புவது என்னவென்றால் ஹம் லோக் நாம் சௌர் ஊர்ஜா கா சோலார் எனர்ஜியை பெஹிச்சக் உபயோக் கரேன் தயக்கமின்றி உபயோகப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த எழுத்தாளரோட விருப்பம் அப்படின்னு போட்டு முடிக்கணும். एक जमाना ऐसा था ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தது. ஜப் ஹர் घर तक बिजली की पहुंच एक सपना माना जाता था ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சாரம் என்பது ஒரு கனவாகவே இருந்தது. லேக்கின் अब वास्तविकता बन गया है ஆனால் அந்த கனவு இப்போ உண்மையாகிவிட்டது. सभी के लिए विद्युत जैसी सरकारी पहले देश की सामाजिक आर्थिक संरचना को परिवर्तित कर रही है
அதாவது அனைவருக்கும் மின்சாரம் போன்றவை நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றி வருகின்றது. இதுதான் இதோட மீனிங். பிரசங் அப்படின்னு போட்டு ये वाक्य இந்த வரிகள் சௌர் ஊர்ஜா நாமக் பாட் से दिया गया है. சௌர் ஊர்ஜா என்னும் பாடத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ ஆர் ராஜ்வேல் का लेख है. இதை எழுதினவர் பேரு ஆர் ராஜ்வேல். संदर्भ बिजली का आविष्कार आविष्कार इन्वेंशन கண்டுபிடிப்பு மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு करने के बाद கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு अनेक देश में बिजली आई எல்லா இடத்துலையும் மின்சாரம் வந்துருச்சு. हमारे देश में अब लगभग सभी स्थानों में बिजली है. நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இப்போ மின்சாரம் இருக்குது. लेकिन 30-40 वर्ष पहले लोग लालटेन आदि दीपों के सहारे 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து லாந்தர் போன்ற விளக்குகளின் உதவியாலேயே ராத் கே சமய் இரவு நேரத்தில் அப்னா காம் கர்த்தே ஆ ரஹே தே தனது வேலைகளை செய்து கொண்டு இருந்தனர். உஸ் சமய் பிஜிலி எக் சப்னா தி அந்த காலத்தில் மின்சாரம் என்பது ஒரு கனவாகவே இருந்தது. லோகோனே கபி நகின் சோச்சாக்கி இஸ் தரஹ் கர் கர் மேன் பிஜ்லி ஹோகி மக்கள் ஒருபோதும் யோசித்திருக்க மாட்டார்கள் இவ்விதம் வீட்டிற்கு வீடு மின்சாரம் கிடைக்கும் அப்படின்ட்டு. और हम बिजली का संपूर्ण फ़ायदा उठा पाएंगे இப்போ நம்ம மின்சாரத்தின் முழு பயனையும் பெறுவோம் அப்படின்னு யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. சர்க்கார் கே அரசாங்கத்தினுடைய சபி கேலியே அனைவருக்கும் சபி கேலியே வித்யுத் ஜெய்சி யோஜனாயேன் அனைவருக்கும் மின்சாரம் போன்ற திட்டங்களால் பூரே தேஷ்கோ அனைத்து நாட்டிற்கும் உஜ்வல் பனாதியா மின்சாரம் கிடைத்தது. விசேஷத்தா ஆஜி பஹாடோன் மேன் இன்றைய காலகட்டத்தில் மலைகளிலும் பனே கரோம்பி உருவாகி இருக்கின்ற வீடுகளிலும் பிஜ்லிக்கு வியவஸ்தாக மின்சாரம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏ சப் இவை அனைத்தும் சௌர் ஊர்ஜாக்கி மாயாக சோலார் எனர்ஜியின் மகிமை அப்படின்னு போட்டு முடிக்கணும். 9th one वे बड़े विद्वान हैं समरदर्शी है वे मुझे निराश नहीं करेंगे मैं जाता हूँ. இது வந்து ஏக்கலைவங்கிற லெசன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஏக்கலைவன் வந்து அவங்க அப்பா கிட்ட இப்படி சொல்வார். பிரசங் அப்படின்னு போட்டு ஏ வாக்கிய ஏக்கலைவ் நாமக் பாட் சே தியா கயா ஹை. இந்த வாக்கியம் வந்து ஏக்கலைவன் அப்படிங்கிற லெசனிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சந்தர்ப் ஏ ஏக்கலைவ் கா கத்தன் ஹை இது வந்து ஏக்கலைவனோட கூற்று. ஏக்கலைவ் கா பிதா ஏக்கலைவனோட அப்பா ஹிரண்ய தனு கெஹத்தா ஹைக்கி ஹிரண்ய தனு இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா துரோன் பிராமன் ஹைன் துரோணாச்சாரியர் வந்து ஒரு பிராமணர். வே தும்கோ தனுர்வித்யான வில்வித்தை அவர் உனக்கு கண்டிப்பாக வில்வித்த நகின் சிக்கா எங்கே கற்றுத்தர மாட்டார். தபு வக் இஸ் தர கெஹத்தாக அப்படின்னு சொல்லும்போது ஏக்கலைவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. வியாக்கியம் ஆச்சாரிய துரோன் மகான் வித்வான் தே ஆச்சாரிய துரோணர் வந்து மிகச்சிறந்த ஸ்காலர் வித்வான ஸ்காலர் மிகச்சிறந்த அறிஞர். வேதோன்கோ அவர் வேதங்களை अच्छी तरह समझ चुके थे நன்றாக கற்றறிந்தவர். वे जन्म से किसी को नीच मानने वाले नहीं थे அவர் பிறப்பால் யாரையும் தாழ்ந்தவராக கருத மாட்டார். वे सबको समान मानने वाले थे அவர் அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடியவர். ये सब ஏக்கலைவ் को मालूम था இது எல்லாமே ஏக்கலைவனுக்கு நல்லா தெரியும். इसलिए எனவே वह विश्वास करता था कि ஏக்கலைவன் நம்பினது என்னன்னா ஆச்சாரிய துரோன் ஜரூர் உஸ்கோ தனுர்வித்யா சிக்காயேங்கே ஆச்சாரிய துரோணர் கண்டிப்பாக ஏக்கலைவனுக்கு வில்வித்த கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு ஏக்கலைவன் நம்பினான். விசேஷத்தா ஏ வாக்கிய ஆச்சாரிய துரோன் கே சரித்திர பிரபாவ் டால்தாக இந்த வரிகள் ஆச்சாரிய துரோணரின் கேரக்டரை வெளிப்படுத்துகிறது. உன்கே அச்சே குன்கோ சாபித் கர்த்தாக அவரது நல்ல குணத்திற்கு சான்றாக இருக்கிறது அப்படின்னு போட்டு முடிக்கணும். இதுதான் இதோட விசேஷத்தா. இதெல்லாம் என் மகாபாரதத்தில் வர கதை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சு படிங்க. नेक्स्ट 10th वन हमारी पौराणिक कथाओं के अनुसार நமது பல புராணங்களின் கதைப்படி சனி மகாராஜ் சூரியக்கே புத்திரகை சனி பகவான் வந்து சூரியனோட மகன் அப்படின்னு தான் புராண கதைப்படி சொல்லியிருப்பாங்க. பைன்சா இன்கா வாகன்கை எருமை தான் இவரோட வாகனம். பாশ্চাத்ய ஜோதிஷி மேன்
மேற்கத்திய ஜோதிடர்களும் சனி பகவானை வந்து சர்டன் ககத்தேகேன் சர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. யுனானி आज्ञानों के अनुसार கிரேக்க புராணங்களின் படி சர்டன் ஜூபிட்டர் கே பித்தாகை. சர்டன்கிறது வந்து அதாவது வியாழன் கிரகத்தோட தந்தை. ரோமன் லோக சர்டன்கோ ரோமானியர்கள் வந்து சனி கிரகத்தை வந்து கிருஷிகா தேவதா மான்தேகைன் அதாவது விவசாயிகளின் கடவுளாக கருதுகிறார்கள். ஹமாரே தேஷ்மே நமது நாட்டில் சனி மகராஜ் தேல்கே தேவதா பன் கயேகைன் அதாவது எண்ணெய்களின் இறைவனாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். பிரசங்கன்னு போட்டு ஏ வாக்கியம் शनि सबसे सुंदर ग्रह नामक पाठ से दिया गया है. இந்த வரிகள் சனி सबसे सुंदर ग्रह என்னும் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஸ்ரீ குணாகர் முலே का लेख है. இதை எழுதினவர் பேர் குணாகர் முலே. சந்தர்ப் லேखक इस लेख में எழுத்தாளர் இந்த கட்டுரையில் சனி கிரக கே பாரே மேன் சனி கிரகத்தை பற்றி பகுத் குச் பத்தாத்தே ஹேன் விரிவாக கூறியுள்ளார். இசி சந்தர்ப்பமேன் இந்த சூழலில் ஏ வாக்கிய ககத்தேகேன் இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார். வியாக்கியா ஹமாரே புராணே மேன் நமது புராணங்களில் சனி கே பாரே மேன் சனியை பற்றி பத்தாயா கயாகை கூறியிருக்கிறார்கள். இஸ்கே அனுசார் இதன் கருத்துப்படி சனி சூரியக்கே புத்திரகன் சனி பகவான் வந்து சூரியனுன் மகன். பைன்சா உன்கா வாகன் ஹை எருமைதான் அவரின் வாகனம். சனி கே பாரேமின் பாশ্চাத்ய புராணோ மேம்பி சனியை பற்றி மேற்கத்திய புராணங்களிலும் பத்தாயா கயாகை கூறியிருக்கிறார்கள். வகான் கே ஜோதிஷி அங்கே உள்ள ஜோதிடர்கள் சனியை வந்து சர்டன் ககத்தேகேன் சர்டன் என்று கூறுகிறார்கள். யுனானி கத்தாவோன் கே அனுசார் கிரேக்க புராணங்களின் படி சர்டன் ஜூபிட்டர் கே பித்தாகை சனி வந்து ஜூபிட்டருங்கிற கோளோட தந்தை. ரோம் கே லோக் ரோமானியர்கள் வந்து சர்டன் கோ சனியை வந்து கிருஷிகா தேவதா மான்தேகைன் விவசாயிகளின் கடவுளாக கருதுகிறார்கள். கிருஷி அப்படின்னு விவசாயம் அப்படின்னு அர்த்தம். இதான் இந்த வியாக்கியாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. हमारे भारत में நமது நாட்டில் சனி கோ தேல் கே தேவதா மான்தேகைன் எண்ணெயின் இறைவனாக கருதுகிறார்கள். லேखक ஷாபித் கர்னா சாகத்தேகைன் கி எழுத்தாளர் என்ன சொல்ல வர்றாருன்னா சனி அசுப் கிரக நஹீன் சுந்தர் கிரகை சனி வந்து தீமையான கிரகம் இல்லை அழகான கிரகம். இஸ்லியே வே கஹத்தேகைன் கி அதனால் சொல்கிறாரு என்னென்ன துனியா கே தேஷ்கோ சுப் மான்தேகைன் எல்லாரும் சனி கிரகத்தை வந்து நன்மையாக கருதும்போது கேவல் பாரத் இந்தியா மட்டும்தான் அசுப் மான்தாக சனி கிரகத்தை தீமையான கிரகம்னு கருதுகிறாங்க. விசேஷத்தாம் அகாரன் ஹி கோயி தாரணா தேவையில்லாத கருத்துக்களால் ஹமாரே மண்மீன் உடுத்திகை நமது மனதில் எழுகின்றன. வக பீடியோன் தக் சல்தி ரகத்திகை அது அடுத்த தலைமுறை வரை செல்கிறது. சனி கோ அசுப் மானா பி கலத் தாரணாகை சனி கிரகத்தை தீமையான கிரகம் என்று சொல்வது தவறான கருத்து. சச்முச் சனி சுந்தர் கிரகை உண்மையில் சனி கிரகமானது அழகான கிரகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரோமன் ஈஸி தான். அதனால் நல்லா மீனிங் புரிஞ்சு எல்லாருமே ஃபஸ்ட் ரோமன் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் ரோமனை அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் என்னென்ன அப்லோட் பண்ண போகிறேன்னா இதர் கொச்சி வருஷோன் மீன் பாயோனியர் அவுட்னு இருக்கும். இதுவும் சனி சப்சே சுந்தர் கிரகில் உள்ளது தான். அர்த்தபோத் கரானா மாத்திர செகண்டு. அடுத்தது சப்த சக்திகா விஷய் படே अब समय आ गया था इसलिए उन्होंने केवल जब 10 टकों के बार बार जो कथाएं हृदय का बांध तोड़कर विपत्तियों में से विजय सहित पार அப்படின்னு இருக்கும். இந்த 8ஐயும் செகண்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் ரோமன் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்க. आपको बहुत बहुत धन्यवाद. ऑल தி பெஸ்ட். திருச்சி சபாவுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன்.